உயிரற்ற ஒரு பொருள்ல வந்து அவங்களுக்கு உயிர் இருக்கிறதா நினைச்சு அவங்களுடைய நினைவுகளை தாங்கி நிற்கிறதுங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ரொம்ப ஹெவியான ஒரு விஷயத்தை தான் இந்த படத்தில் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதை காமிக்கல் வேலை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆழமான காதல் கதை. ஒருத்தரால் சில விஷயங்களை காதல்னு கிடையாது, ஒருத்தரால் சில விஷயங்களை மறக்க முடியல அப்படிங்கும்போது ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எப்படி அவங்க வந்து அதை லூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதோடைய நினைவுகளை எப்படி வந்து நம்ம தாங்கி நிற்பாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. பிரேக்கப்லாம் ஓகே, மற்றதெல்லாம் எதுவும் நடக்கல அப்படின்னா அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி ஆயிடும். ஸோ அது எப்படி இருக்கும், அந்த மாதிரி இல்லாமல் இருக்காது பிரேக்கப்ல அப்படின்னு சொல்லும்போது அதை ஏத்துக்கிற மனப்பான்மை ஒரு ஆணுக்கு இருக்கா இல்லையாங்கிறதா விஷயம். மௌனராகம் போல ஒரு கதை தான் இதுவும். ஸோ எனக்கு மற்றவங்க எல்லாருமே இன்னும் கொஞ்சம் நல்லா காஸ்டிங் செலெக்ஷன் பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிறது ஒன்று தோணுச்சு. எமோஷனலாக நம்ம சில விஷயத்தை ஹேண்டில் பண்ணும்போது தான் யூ கேன் டேக் அன் எமோஷனல் சப்ஜெக்ட். உங்களுக்கு அது ஸ்கிரீன்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டிராவல் ஆகுதா, அப்போ ஆடியன்ஸ்க்கு டிராவல் ஆகும். அப்படி பண்ணியிருந்தா இந்த படம் இன்னும் ஒரு படி மேல நல்லா இருந்திருக்கும். இதை நான் மறைச்சு சொல்றதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை, இதை மறைக்கிறதுக்கு இல்லை. மை டியர் டாலி, எஸ் விஜய் பப்பு அப்படின்னாவே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது வந்து டெலிவிஷன் சேனல் நிறையா வந்து பண்ணியிருக்காப்புல. அதுக்கப்புறம் சினிமாவில் திருச்சிற்றம்பலம் படத்தில் இவரை மறக்கவே முடியாது. நித்யா மேனனுக்கு தம்பியாக நடிப்பாப்புல. கடைசி ஷாட்டில் வந்து அந்த தனுஷ்ட வந்து எவ்வளோ லவ் பண்ணா தெரியுமா உன்னை, இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி உணர்ச்சி பொங்க பேசிட்டு போயிருப்பாப்புல. அதுக்கப்புறம் பன் பட்டர் ஜாமில் வந்து அவருடைய சின்ன ரோலாக இருந்தால் அதை மறக்கவே முடியாது. அந்த ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேரக்டரில் வருவாப்புல பப்பு, ஒரு போலீஸ்காரனுடைய பையனா, அது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் பப்பு நசர் ஷா அவர் தான் வந்து அதோடைய ஃபுல் நேம். அண்ட் அவரோட சேர்ந்து அனுப்பமா ஆனந்த்ராஜ், அதுக்கப்புறம் வந்து ராஜவேலு. நம்ம கேபிஒயில் வந்து நிறையா பார்த்துருப்போம். சதீஷ் ராஜவேலோட காம்பினேஷன். ராஜவேலு இஸ் கிரேட் டேலண்டட் பர்சன். அதாவது என்ன கேரக்டர் கொடுத்தாலும் அந்த மிமிக்ரியில் கொடுத்தோன்னா அந்த பக்காவாக அதே மாதிரியான அந்த அட்டையரோட சேர்ந்து மிமிக்ரி பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஆர்டிஸ்ட் வந்து ராஜவேலு. அதுக்கப்புறம் வந்து தீக்ஷிதா சந்தோஷ்குமார், இவங்கெல்லாம் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து மை டியர் டாலியோடைய ஸ்டார் காஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துடைய க்ரூ அப்படின்னு சொல்லும்போது இந்த படத்துடைய க்ரூவில் வந்து டைரக்டர், அவர் பேர் வந்து அரவிந்த் ராஜ், அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணது. அதுக்கப்புறம் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது அப்படின்னு பார்க்குறப்ப ஆர்.எம். ஜெயராமச்சந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். அதுக்கப்புறம் வந்து எம்.ஜே. சிவராமகிருஷ்ணன், அவர் வந்து ஸ்டில்லே ஒரு வக்கீலாக போட்டிருக்காரு. படத்தில் அந்த மாதிரி எதுவும் காட்சி இல்லை, உண்மையாகவே ஒரு லாயர்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபசில் நவாஸ் கான், அவர் தான் அந்த படத்துடைய மியூசிஷியன். திருமலைராஜ் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். அதுக்கப்புறம் வந்து பாலாஜி கே சேகர் வந்து சினிமாட்டோகிராஃபர். சித்தார்த் சிவசாமி அவர் தான் வந்து எடிட்டர். இவங்கெல்லாம் இந்த பெரிய குரூப்பாக சொன்னதுக்கு ரீசன் என்னென்னா, இந்த படம் வந்து தேட்டரில் நான் பார்த்தப்பல லாஸ்ட்டாக ஃபிலிம் பை போட்டு அரவிந்த்ராஜ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போட்டாங்க. ஸோ அது மாதிரி ஜாலியாக அந்த படத்தை பண்ணியிருக்காங்க. பட் கதை வந்து ரொம்ப ஒரு ஆழமான காதல் கதை. ஒரு ஆழமான காதல் கதை அப்படின்னா என்னென்னா, ஒருத்தரால் சில விஷயங்களை காதல்னு கிடையாது, ஒருத்தரால் சில விஷயங்களை மறக்க முடியல அப்படிங்கும்போது ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எப்படி அவங்க வந்து அதை லூஸ் பண்ணதுக்கப்புறம் அதோடைய நினைவுகளை எப்படி வந்து நம்ம தாங்கி நிற்பாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. சமீபத்தில் நிறைய வந்து வீடியோஸில் பார்த்துருக்கேன். அதில் வந்து முக்கியமாக குறிப்பாக வந்து ஒரு பெரியவர், அவர் வந்து தன்னுடைய மனைவி காலமான பிறகு அவங்களுடைய சிலையை செய்து அவங்க அப்படியே உட்காந்துருக்க மாதிரி செய்து டெய்லி அவங்களுக்கு வந்து அந்த பவுடர் போட்டு வைக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணி அவர் வந்து அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த நினைவுலேயே வாழ்ந்துட்டுருக்காரு. இது வந்து ஒரு பாசிங் பை வீடியோன்னு சொல்ல முடியாது, அது ஒரு பயங்கரமான எமோஷனல் கனெக்ட்னு சொல்லலாம். அந்த எமோஷனல் கனெக்டை வந்து ஒரு கதையாக யோசித்து அதை ஒரு லெவலில் வந்து ஒரு கதையாக ஒரு ஸ்டோரியாக டெவலப் பண்ணால் எப்படி இருக்குங்கிறது தான் மை டியர் டாலி படத்துடைய ஓவரால் அந்த கதையுடைய கரு. ஸோ அப்போது இந்த படத்தில் வந்து அதுக்கான ஒரு ப்ரில்யூட் ஒன்று கொடுக்குறாங்க. இது மாதிரி சாத்தியமா அப்படிங்கிறப்போ என்னென்னா, ஜென்ரலாக வந்து ஒரு தன்னுடைய ஃப்ரெண்டாக, ஹீரோட ஃப்ரெண்டாக ராஜவேல் இருக்கார். ராஜவேல் வந்து அவருக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு. அவருக்கு மேரேஜ் ஆனோன்னா வந்து அவருடைய குழந்தை ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்து போச்சு. அப்படி இருக்கும்போது நேராக போயிட்டு ஆக்சிடென்டல் டெத்துங்கிறதுனால அவங்க வீட்டுக்கு வந்து பப்புவும் அவங்க அந்த ஹீரோயின் அவங்க 2 பேரும் போகிறாங்க. 2 பேரும் போய் பார்க்கும்போது ராஜவேல் சொல்கிறாரு, என்னடா குழந்தைய கூட்டு வர அப்படின்னா, இல்லைடா இது மாதிரி நான் ஒரு பொம்மை ஆர்டர் பண்ணி வாங்கினேன், எங்கள் கூடவே எங்கள் குழந்தை இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அது அவ்வளோ சாதாரணம் கிடையாது. அதை வந்து சொல்லும் போதே ரொம்ப எமோஷனல் ஆகுது. ஏன்னா ஒருத்தர் உயிரற்ற ஒரு பொருளில் வந்து அவங்களுக்கு உயிர் இருக்கிறதா நினச்சி அவங்களுடைய நினைவுகளை தாங்கி நிற்கிறதுங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ரொம்ப ஹெவியான ஒரு விஷயத்தை தான் இந்த படத்தில் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதை காமிக்கல் வேலை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ பப்புவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இஸ் அ வெரி நைஸ் பர்சன். ஒரு படத்தில் வந்து அவர் நடிக்கிறதே தெரியல, ரொம்ப கேஷுவலாக நடிச்சிருப்பாப்புல. ஏன்னா அவர் வந்து அந்த
ஒரு மெனக்கெடுதலாக பண்ணுறது, நான் ஒரு ஹீரோன்னு சொல்லிக்கிறது அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப அழகாக நடிச்சிருக்காப்புல பப்பு. அண்ட் இந்த படத்தில் இன்னொரு கேரக்டர் வந்து ஹீரோயின் கேரக்டர் வந்து அனுபமா ஆனந்தராஜன் பண்ணியிருக்காங்க. அவங்களும் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க, நேச்சுரலாக நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரையும் பார்க்கும்போது ஒரு கதையின் நாயகன் நாயகியாக தெரியுதே தவிர ஒரு கதாநாயகன் கதாநாயகி அப்படின்னு சொல்லவே முடியாது. ஸோ ராஜவேலுவும் அந்த மாதிரி ஒரு ரொம்ப சட்டிலான பெர்ஃபார்மன்ஸ். ஒரு பொதுவாக மிமிக்ரி பண்ணுறவங்கள்ட்ட எப்பவுமே இல்லை, ஏதாவது ஒரு படம் போனோன்னா உடனே இந்த படத்தில் ஏதாவது 2 வாய்ஸ் மிமிக்ரி பண்ணி காமிங்களேன் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் அவருக்கான ஒரு கேரக்டரை தந்து அந்த கேரக்டரோட அவர் ட்ராவல் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது வி ஆர் வெரி வெரி ஹாப்பி. ஆஸ் அன் டெலிவிஷன் ஆர்டிஸ்டாக ஐ எம் வெரி ஹாப்பி. ஓவராலாக கதைப்படி பார்த்தோம்னா காதல், அதாவது எப்படி வந்து குழந்தை மேலே இருக்கிற அந்த காதலில் வந்து ஒரு பொம்மையாக செஞ்சு வச்சுக்கிட்டு அந்த எமோஷனை கடத்திட்டு இருக்காங்களோ அது மாதிரி வந்து காதலியோடைய சோகம், காதலி இல்லை அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு பப்பு, சேம் அதே மாதிரி பொம்மையாக வச்சு ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு ஒரு மேட்டர் இருக்குது. அந்த மாதிரி ஒரு பொம்மையாக வச்சு ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிறத எந்த அளவுக்கு காமிக்கலாக பண்ணணுமோ அவ்வளோ காமிக்கலாக பண்ணியிருக்காரு. அதில் ஒரு அழகான எமோஷ்னல் டச்சும் அதே சமயத்தில் இந்த படத்தில் வந்து சொல்லப்படாத ஒரு விஷயம். அதாவது என்னென்னா, பொதுவாக வந்து ஆண் பெண்ணுடைய அந்த காதலில் வந்து பார்த்திங்கன்னா, சமீபத்தில் ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்தில் வந்து பார்த்தா அந்த பொண்ணு வந்து பிரேக்கப் ஆகிருக்கும், அந்த பையனுக்கும் பிரேக்கப் ஆகிருக்கும், அவனுக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் லவோ ஒரு செகண்ட் லவ் ஏதோ ஒன்று இருக்கலாம். அப்படி இருக்கும்பொழுது நேராக வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து அந்த விஷயத்தை பற்றி பேசும்போது பிரேக்கப்லாம் ஓகே, மற்றதெல்லாம் எதுவும் நடக்கலாம்ல அப்படின்னா அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அது எப்படி இருக்கும், அந்த மாதிரி இல்லாமல் இருக்காது பிரேக்கப்லாம் அப்படின்னு சொல்லும்போது அதை ஏற்றுக்கிற மனப்பான்மை ஒரு ஆணுக்கு இருக்கா இல்லையாங்கிறது தான் விஷயம். அது சமீபத்தில் நாங்கள் பண்ண அந்த ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஒரு படம் வந்தது, எல்எல்ஆர்னு சொல்லிட்டு ஒரு படம். அந்த படத்தில் இந்த கான்செப்ட் அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி இந்த படத்தில் வந்து பப்பு வந்து தன்னுடைய முதல் இதில் நான் இது வரைக்கும் பப்பு குழந்த மாதிரி பார்த்துருக்கோம். ஒரு சைல்டிஷ் கேரக்டரில் பார்க்குறப்போ இல்லை, இதில் ஒரு மெச்சூர்டான ஒரு விஷயம். எனக்கு தெரியும் உன்னுடைய ப்ரீவியஸ் லவ் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். அந்த ப்ரீவியஸ் லவ் மட்டும் இல்லை, நீ அவனோட எப்படி இருந்தேன்னு தெரியும், நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணது எல்லாமே தெரியும். பட் இருந்தாலும் அதெல்லாம் ஒரு பாஸ்ட்னு விட்டுரு, உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீல் வந்துடும். ரிலேஷன்ஷிப் மேலே ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீல் வந்துடும் அந்த ஃபஸ்ட்டு லவ் பிரேக்கப் ஆனதில். அந்த மாதிரி டைமில் வந்து நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த சொல்கிற விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாப்புல பப்பு. அது பப்பு நம்ம பார்க்கும்போது நம்ம வீட்டில் இருந்த பையன் இவ்வளோ மெச்சூர்டாக பேசுகிறானா அப்படின்னு ஒரு டவுட் வரும்ல, அந்த மாதிரி அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாப்புல பப்பு. அண்ட் அந்த படத்தில் அதே மாதிரி மற்ற கேரக்டர்ஸ் பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அம்மா கேரக்டரில் குறிப்பாக வந்து அம்மா கேரக்டர் சொன்னோம், அம்மா கேரக்டர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒரு அம்மாவுக்குள்ள கஷ்டம் என்ன, பையனுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு, பையனுக்கு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவன் இந்த மாதிரி ஒரு பிஹேவியரில் இருக்கான், இப்படி இருந்தானா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து வாஸ் ஒண்டர்ஃபுல். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே சரியான ரிலேஷன்ஷிப்பில் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வரும்போது இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கங்கிறத ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஹீரோயின் வந்து ரொம்ப நேச்சுரலாக நடிச்சிருந்தாங்க. அதான் சொன்னேன், கதாநாயகியாக நான் பார்க்க முடியல, கதையின் நாயகியாக பார்க்குறேன். அப்படி கதையின் நாயகியாக பார்க்கும்பொழுது வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க, நேச்சுரலான ஆக்டிங். அவங்களுக்குள்ள அந்த இன்செக்யூரிட்டி அவங்க ஃபீல் பண்ணும்போது அதுக்கு கோவம் வரும், அந்த கோவம் வரும்போது எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ரொம்ப கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக அந்த ஃபிலிமில் வந்து பட் என்னுடைய ஒரு பார்வையில் இது எல்லாமே வந்து இவங்க அந்த கதைப்படி எல்லாமே நல்லா இருக்குது, கதைப்படி நல்லா பண்ணியிருக்கிறாங்க, நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். பட் ஒருவேளை இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ரொம்ப ஜாலியாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பொருட்செலவும் கொஞ்சம் ஏற்றிருக்கலாம். அதே சமயத்தில் கொஞ்சம் அதை இன்னும் கொஞ்சம் கிளாஸாக காமிச்சிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக சில சீன்ஸ் வச்சுருக்கலாம். இந்த மாதிரியான கதைகளுக்கு வந்து யூ நீட் மோர் சீன்ஸ். ஒரு நல்ல சீன் வேணும், நல்ல ஒரு புரிதல் வேணும். ஒரு காதலியை நினச்சிக்கிட்டே இருக்கிறான் ஒருத்தன் அப்படிங்கிறப்போ எப்படி அதை நினச்சிட்டு இருக்கான், அவன் மனசில் உண்மையிலே என்ன இருக்குது, அந்த காதல் எந்த அளவுக்கு ஆழமாக இருக்குது, அந்த பொண்ணை எப்படி ஏற்றுக்கணும்னு நினைக்கிறான், அது அவ்வளோ சாதாரணம் கிடையாது. இந்த படத்துடைய ஓவரால் கதை பார்த்தீங்கன்னா லிட்டரலாக வந்து பார்த்தா மௌனராகம் எனக்கு ஞாபகம் வரும். மௌனராகத்தில் வந்து ரேவதி வந்து ஆல்ரெடி ஃபெல் இன் லவ் வித் கார்த்திக். பட் மோகன் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது உடனே வந்து அவங்களுக்குள்ள ஒரு தடுமாற்றம் இருக்கும், அந்த கல்யாணத்தை ஏற்றுக்க மாட்டாங்க. அப்புறம் மோகன்கிட்ட வந்து சொல்லுவாங்க, ஏன்னா என் மனசு என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் காமிப்பாங்க. ஸோ இன்னொருத்தனை லவ் பண்ணால் வேறு எதுவுமே இல்லை, ஒரு 2 நாள் 3 நாள் பார்த்தது தான், 2 நாள் 3 நாள் பார்த்தது தான், அதில் ஒரு லவ், அந்த லவ் அக்செப்டன்ஸில் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கும் போது அவன் இல்லாமல் போயிட்டான். அந்த மாதிரி நேரத்தில் மோகன் வந்து உன் கடந்த கால வாழ்க்கையை பற்றி எனக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லை, நான் இப்போ இருக்கிற வாழ்க்கையை தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது
வெரி வெரி மெச்சூர்டு மென். ஒரு மென் அப்படிங்கிறவங்க உமனை வந்து ரொம்ப அழகாக பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த உமனை அழகாக பார்த்துக்கிறதுல வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்க்ரீன் பிளே. ஸோ சேமஸ் அதே மாதிரியான ஒரு கதை தான் மை டியர் டார்லியும். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. மௌனராகம் போல ஒரு கதை தான் இதுவும். இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் ஒரு ஸ்டெப் அஹெட்னா அவனே பார்த்துட்றான், அந்த பையனோட இன்னொரு பையனோட இருக்கிறத பார்த்துட்றான், பார்க்குறவன் எப்படி டீல் பண்ணுறான், எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறான் அப்படிங்கிறது தான் அந்த படத்துடைய கதையாக இருக்குது. ஸோ ஓவராலாக அந்த கதையில் வந்து எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு என்ன மைண்டில் வந்தது அப்படின்னா, காஸ்டிங் செலெக்ஷன்ஸ் வந்து கதாநாயகியை விட்டுலாம் மற்ற கேஸ்டிங் செலெக்ஷன்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கணும். இப்போ ராஜவேல் நல்லா பண்ணியிருக்காப்புல, பப்பு நல்லா பண்ணியிருக்காப்புல. ஸோ எனக்கு மற்றவங்க எல்லாருமே இன்னும் கொஞ்சம் நல்லா காஸ்டிங் செலெக்ஷன் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிறது ஒன்று தோணுச்சு. இதை நான் மறைச்சி சொல்கிறதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை, இதை மறைக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா நான் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பார்ப்பேன். ஒரு ஸ்க்ரீனில் ஒரு சில முகங்கள் மட்டுமே நமக்கு ஒரு சில தாக்கங்களை ஏற்படுத்தும். ஒரு வலியை காமிக்கணும்னா அதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் வேணும். ஒரு காதலை காமிக்கணும்னா அதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் வேணும். நமக்குள்ள ஒரு கோவத்தை, வன்மத்தை காமிக்கணும்னா அதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் வேணும். அந்த எக்ஸ்பிரஷனை எந்த நடிகர்கள் தாங்கி நடிக்கிறாங்க, அவங்க புது நடிகர்களாக இருக்கலாம், பழைய நடிகர்களாக இருக்கலாம், இல்லை யாராவது சாதாரணமாக குணச்சித்திர நடிகர். சமீபத்தில் கூட ஒரு படம் பார்த்துட்டு சொன்னேன், அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஒரு அப்பா கேரக்டர் பண்ணும்போது தான் தெரிஞ்சு இவ்வளோ நாளாக இவரை ஏன் வந்து வெறும் ஒரு காமெடினா வச்சுட்டு அப்படியே விட்டாங்களே அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு கேரக்டரை ஏற்று நடிக்கும்போது ரொம்ப ஹெவியான ஒரு சப்ஜெக்ட். அந்த ஹெவியான சப்ஜெக்டில் வந்து அந்த கேரக்டர் எடுத்து நடிக்கும்போது ஒரு சில பேருக்கு டயலாக் தரும்போது அந்த டயலாக்கை அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாகவும் ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். அந்த இம்பேக்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம காஸ்டிங்கில் நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். நடிக்கிறதுக்கு எப்படின்னு ட்ரைனிங் கொடுக்குறோம், நடிக்கிறது எப்படி பண்ணணுங்கிறத ட்ரைனிங் கொடுக்குறோம். ஒரு ஷார்ட்டை நம்ம பார்க்கும்போது, ஒரு கேமராவில் பார்க்கும்போது, அன்றைக்கெல்லாம் கேமராவில் தான் பார்த்தேன், இன்றைக்கி உங்களுக்கு ஸ்க்ரீன் இருக்குது. அந்த ஸ்க்ரீன் வரும்போதே அதில் தெரியும் இந்த கேரக்டர் அதை பண்ணும்போது எனக்கு அந்த ஃபீல் ஆகுதான். அதை இனிமே வரக்கூடிய இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள்லாம் வந்து பார்க்கும்போது அதை அவங்க ஃபீல் பண்ணணும். உண்மையிலேயே எமோஷனலாக தான் சொல்லுவேன். எமோஷ்னலாக நம்ம சில விஷயத்தை ஹேண்டில் பண்ணும்போது தான் யூ கேன் டேக் அன் எமோஷ்னல் சப்ஜெக்ட். இப்போது எமோஷன் இல்லையே இல்லை, ஒரு மாதிரி மேலோட்டமாக ரொம்ப ஜாலியாக. வெங்கட் பிரபு சார் வந்து அந்த ஸ்டைல் பெரிய எமோஷன்ஸ் கிடையாது, ஆனால் அப்படியே ஜாலியாக அப்படி போயிட்டுருக்கோம். அப்படி போகிறதுங்கிறது ஒரு தனி ஸ்டைல். இல்லை அப்படி போயிடணும். ஏன்னா அவர் எமோஷனலாக பயங்கரமாக பேச மாட்டார், அதே சமயத்தில் படத்தில் பெரிய எமோஷனை ஹேண்டில் பண்ண மாட்டார், அப்படியே ஒரு லைட் ஹார்ட்டடாக ஹேண்டில் பண்ணுவார். ஸோ அப்போ அவருக்கு என்ன அதில் புரியுதோ, என்ன அவராக இருக்காரோ, அவர் என்னவாக இருக்காரோ அதையே ஒரு படமாக எடுத்து பிரதிபலிக்கிறார். அது ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. அந்த எமோஷன் வந்து நம்ம இது பண்ணல. ஆனால் இந்த மாதிரி படங்களில் when you take a heavy emotion, பயங்கரமான எமோஷன் எடுக்கும்போது உங்களுக்கு அது ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ட்ராவல் ஆகுதா, அப்போ ஆடியன்ஸ்க்கு ட்ராவல் ஆகும். அப்படி பண்ணியிருந்தா இந்த படம் இன்னும் ஒரு படி மேலே நல்லா இருந்திருக்கும். ஏன்னா நல்ல கதை, நல்ல நடிகர்கள், பப்புவோடைய ஆக்ஷனு, ராஜவேலு மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு ரொம்ப கேஷுவலாக நடிச்சிருந்தாங்க ரெண்டு பேரும். கான்செப்டு ரொம்ப நல்ல கான்செப்டு, கதையின் ஆழம், ஒரு காதலை சொல்வது, ஒரு காதலி இல்லைன்னா அவன் என்ன ஃபீல் பண்ணுவாங்கிறது. காதலி இல்லைன்னா இந்த காலத்தில் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து போயிட்டுருக்குறாங்க, ஆனால் அவன் அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு அருமையான கதை. ஸோ மௌனராகம் எவ்வளோ ஹெவியான சப்ஜெக்ட்டு, அந்த மாதிரி ஒரு ஹெவியான சப்ஜெக்ட். அந்த ஹெவியான சப்ஜெக்டை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இதை நான் சொல்கிறேன். மற்றபடி இந்த படத்தில் வந்து எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ஒன் டைம் பார்த்தீங்கன்னா பப்புவை நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு, பப்புவோட ஆக்டிங் என்ஜாய் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல படமாக இருக்கும். ஸோ இதுதான் என்னுடைய ஒரு வெளிப்படையான ஒரு ரிவ்யூ அபவுட் மை டியர் டாலி.